ஜூன் மாதம் கடகராசிக்கு பொருளாதார ரீதியாக மகிழ்ச்சியையும் பல அற்புதங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. உங்களின் லாபஸ்தானம் மற்றும் சுகஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் வந்து அமர்வதால் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்க போகிறது. உங்களின் சுய முயற்சிகளில் முன்னேறுவீர்கள். வீடு, மனை, வாகனம் வாங்கி மகிழ்வீர்கள். அவற்றை வாங்குவதில் இதனால் இருந்து வந்த தடைகளும் விலகும். கடன் பெறுவதற்கு நீங்கள் செய்த முயற்சிகளும் தற்பொழுது வெற்றியை கொடுக்கும். வீட்டிற்கு தேவையான ஏதேனும் ஒரு சொகுசு பொருளை வாங்கி மகிழ்வீர்கள். உடல் நலமும் சிறப்பாக இருக்கும். அதே சமயம் உச்சம் பெற்ற குரு பகவானுடன் சுக்கிர பகவான் இணைந்து சஞ்சரிப்பதால் அதிக சுகம் தேடி கற்பை இழக்கவும் வாய்ப்புகள் ஏற்படும். எனவே சுய ஒழுக்கம் மற்றும் கட்டுப்பாட்டில் கவனமாக இருக்கவும். தற்சமயம் உங்கள் தாயின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் தந்தையின் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும் அல்லது அவருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படவும் வாய்ப்புள்ளது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் பயணங்களில் மிகுந்த கவனமாக இருங்கள். ஆவணங்களை கையாளும் பொழுதும் கவனமாக இருப்பது நல்லது. 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதால் எதிர்பாலினத்தவரிடம் அதிகமாக பழகுவதையும் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதையும் தவிர்த்து விடுங்கள். ஜூன் மாதம் 20ஆம் தேதி வரை செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்து வேலை மற்றும் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து கொண்டிருப்பார். 20ஆம் தேதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார். மண், மனை, நிலம் விஷயங்களில் நீங்கள் ஆதாயத்தை அடைவீர்கள். சகோதர வழி ஆதரவு கிடைக்கும். எல்லா வகையிலும் லாபங்கள் அதிகரிக்கும். செவ்வாய் பகவான் ஜூன் மாதம் முழுவதும் கடகராசிக்காரர்களுக்கு நன்மையே கொடுக்கிறார். குரு பகவான் உங்கள் ராசியிலேயே உச்சம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் இடமாற்றங்கள் ஏற்படும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியாகவும் குரு பகவான் வருவதால் இக்காலகட்டத்தில் உத்தியோகம் மற்றும் வேலையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான காலமாக அமையும். வேலையில் முன்னேற்றம், ஊதிய உயர்வு, கௌரவத்தை பெறுவீர்கள். அதே சமயம் வேலை பளுவும் அதிகரிக்கும். உங்களின் தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் பெரிய அளவு பாதிப்புகளை சந்திப்பீர்கள். உறவுகளுடன் பகைப்பட அதிக வாய்ப்புள்ளது. மொத்தத்தில் கடகராசிக்காரர்களுக்கு இம்மாதம் அதிக அளவு நன்மைகளும் குறைந்த அளவு சவால்களையும் சந்திக்க வேண்டிய மாதமாக அமைகிறது. முறையான சர்ப்ப கிரக பரிகாரங்களை மேற்கொள்வது வருமான தடையை போக்கும். கடகராசி நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.